ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம தாளிப்பு வடகம் வந்து செய்ய போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏற்கனவே நான் ஒரு மாதிரி செய்வாங்க, நாங்கள் எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பாருங்கள். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ போய் நம்ம வடகம் செய்யலாம். போகலாமாங்க? போகலாம். இப்போ ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த கடலைப்பருப்பு எல்லாமே பாருங்கள் நல்லா பெருசாக நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ நம்ம திருப்பி இதை நல்லா ஒரு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உதுத்தூட்டும் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன உருண்டையாக தான் வந்து போட போகிறேன். இப்போ பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன் வணக்கம். பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா கழுவி தண்ணி வடிகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தாளிப்பு வடகம் செய்கிறதுக்கு 2 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு சுத்தம் பண்ணி நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதாவது ஃபேன் காற்றுல நல்லா உணர்த்தி துளி கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வரன்னு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி இருந்துச்சுன்னா வடகம் வந்து கெட்டு போயிருங்க. அதனால் தண்ணி இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வரன்னு இருக்கணும். அதில் ஒரு சில தோல் வந்து ஒட்டி இருக்கும். அந்த வெங்காயத்தில் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மெலிசாக தோல் இருக்கும். அதோடய போட்டாலும் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். மேலே அந்த மொத்தமான தோலை மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே அந்த லைட்டாக அந்த தோலோடய போட்டுக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் பூண்டையும் ஒன்றும் அதிகமாக தோல் எடுத்துட்டு அதையும் நல்லா கழுவி நல்லா வந்து உணர்த்தி வச்சுருக்கேங்க தண்ணி இல்லாமல். அப்புறம் கருவேப்பிலை வந்து நல்லா பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயத்தை வந்து அரைச்சிக்கலாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இடித்து வந்து செய்வாங்க. இப்போல்லாம் யாருங்க இடிக்கிறா? நான் இடித்து செய்வேன். எனக்கு அப்படி தான் ஆசையாக இருக்குது. ஆனால் நம்மளால் இடிக்க முடியாது. அதனால் நான் மிக்சிலே போட்டு வந்து செஞ்சுக்குவேன். மிக்சி ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை போட்டு, அது சின்ன மிக்சி ஜாராக போட்டுக்கோங்க. பெரிய மிக்சி ஜாரில் போட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு எல்லாம் நைஸாக இறஞ்சிரும். மேலே மட்டும் பார்த்திங்கன்னா வெங்காயம் அப்படியே இருக்கும். அப்போ வெங்காயம் அப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம அரைக்க பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக போயிடும். அதனால் சின்ன ஜாரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 முறை போட்டு எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஜாரையே பயன்படுத்திக்கலாம். வெங்காயத்தை அதில் போட்டுட்டு சும்மா ஒரு 2 திருவுனா போதுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக குறைன்னு அரைஞ்சி வந்துடும். அப்புறம் வெங்காயத்தை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. அதே போல் பூண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. பூண்டு அதே போல் 1-2 அரைப்படாமல் இருந்துச்சுன்னா அதையும் தனியாக எடுத்து ஒரு 2 பல்ஸ் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வந்து கரெக்டாக இருந்தால் போதும். இப்போ இதுக்கு வந்து செலவுகள் எல்லாம் வந்து சேர்க்கலாம். இப்போ இதில் வந்து கடுகு வந்து 100 கிராம் வந்து போட்டுக்கலாம். 50 கிராம் சீரகம் வந்து போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 25 கிராம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 50 கிராம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வெந்தயம் வந்து போட்டுக்கலாம். மிளகு வந்து முழுசாகவும் போடலாம், இல்லை இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக இடிச்சும் கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகு வந்து போட்டுக்கலாம். நாங்கள் எப்போயுமே இந்த மாதிரி இடித்து தான் வந்து போடுவோம். மிளகு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் நான் சின்ன ஸ்பூனாக இருக்கனால ஒரு 3 ஸ்பூன் வந்து பெருங்காயம் வந்து போட்டிருக்கேன், நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து போட்டாச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் நல்லா உருவிட்டு நல்லா கழுவி காய வச்சுட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் வந்து போட்டாச்சு. நான் 2 கைப்பிடி போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட போட்டாங்க. ஏன்னா கருவேப்பிலை நிறையா இருந்தால் நல்லா வாசமாக இருக்கும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு உள்ளங்கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். அதையும் வந்து போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கரிச்ச மாதிரி இருந்தால் தாங்க வடகம் வந்து கெட்டு போகாது. நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு உப்பு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இதில் விளக்கெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 50 கிராம் மட்டும் விளக்கெண்ணெயை நல்லா இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம ஒரே மட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம எண்ணெயை ஊற்றி வந்து பிசையணும். இதுக்கு எப்படி 1/4 லிட்டருக்கு கொஞ்சம் குறைவாக தான் வந்து பிடிக்கும். எண்ணெய் வந்து ஊற்றியாச்சுங்க. ஊற்றிட்டு இதை நல்லா வந்து பிசைஞ்சு நல்லா அமுத்தி வந்து வச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து ஊறணுங்க. காலையில் வந்து நல்லா ஊறி இருக்கும். அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வடகெல்லாம் ரெடியா? ரெடிங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு இடித்து வச்சாச்சு. வெங்காயம் பூண்டு போடக்கூடிய செலவு எல்லாத்தையும் போட்டு ஒரு நாள் நேற்றே நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு இடித்து வச்சிட்டோம். இது ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வந்து ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா தான் இதை எடுத்து நம்ம வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா எந்த குழம்புக்குனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதாவது நாங்க கறி குழம்புக்குலாம் போடுறது கிடையாது. ஒரு சிலர் போடுறாங்க, சில பேர் கறி குழம்புக்கும் போடுறாங்க. நாங்க ஆனா கறி குழம்பை தவிர்த்து புளிக்குழம்பு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் பருப்பு சாம்பாருக்கு போடலாம். எல்லாத்துக்குமே நாங்க வந்து அது கீரை குழம்புக்கெல்லாம் போட்டு இதை தாளிச்சோம்னா சூப்பரா இருக்குங்க வாசம். வடகை இல்ல அப்படின்னா அது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இது 7 வீட்டுக்கு வாசம் வராது தெரியும். ஆமா, இது சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு தான் தெரியும் இந்த தாளிப்பு வடகத்தோட டேஸ்ட் எப்படின்னு. ஒரு சில பேருக்கு இந்த வாசம் வந்து பிடிக்கிறது இல்ல. சில பேருக்கு இந்த வடகம் இல்லைன்னா அந்த சமையலே வந்து இருக்காது. வருஷம் வந்து நான் போட்டுக்குவேன். தீர தான் போட்டுக்குவேன்.
அது நிறைய போட்டு வச்சு இது தீந்து போயிடுச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா 10 உருண்டை தான் இருக்கு. அதுக்குள்ள இதை போட்டு இது காயத்துக்குள்ள அது தீந்து போயிடும். ஏன்னா இது நம்ம எடுத்தோடனே ரொம்ப கொஞ்சம் புது வடகத்தை யூஸ் கொஞ்சம் பழசானதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் பழசானதான் நல்லாவும் இருக்கும். அதனால நம்ம இப்பயே போட்டோம்னா வந்து நம்மளுக்கு அது தீர்றதுக்கும் இது வர்றதுக்கும் சரியா போயிடும். இப்போ இதை நம்ம வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உதுத்து விட்டும் போட்டுக்குவாங்க. சில பேர் வந்து உருண்டை பிடிச்சி நல்லா பெருசு பெருசாக வைப்பாங்க. நான் வந்து எப்பயுமே குட்டி குட்டியாக தாங்க செய்வேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி செய்வாங்க. ஒரு சில பேர் வந்து சோம்பு போடுவாங்க. நாங்கள் வந்து சோம்பெல்லாம் போட மாட்டோம். சோம்பை தவிர்த்து மீதி எல்லா செலவும் வந்து போட்டுக்குவோம். கருவேப்பிலை தான் செம்ம வாசம். இன்னும் வாசம் வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து வைக்கிற வரைக்கும் நம்ம உள்ள எடுத்துட்டு வந்துப்போமா வீடு ஃபுல்லா கம்மன்னு வாசமா இருக்கும். பாருங்க நல்லா சூப்பரா. அதே மாதிரி ரொம்ப புது வெங்காயமா இருந்தாலும் தண்ணி வந்து வரும். வெங்காயமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா தண்ணி நிறைய வந்து சலசலன்னு வரும். நம்ம புது வெங்காயமா இருந்துச்சுன்னா அது அப்படியே கொஞ்சம் நேரங்கிற அது வந்து அப்படியே நம்ம போட்டு பரவலா விட்டுட்டு கொஞ்சம் பழைய வெங்காயம் கொஞ்சம் பழசானதுக்கு அப்புறமா நம்ம போட்டோம்னா அந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா தான் ஒரு 10-15 நாள் ஆற விட்டு போட்டோம்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேல ஆகுது. வாங்கும்போது கொஞ்சம் புதுசா தான் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் பரவலாவே விட்டுட்டேன். சாக்குல போட்டு கொட்டி விட்டேன். நல்லா இப்ப இருக்கவும் தண்ணியே இல்ல பாருங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். தண்ணியே இல்ல பாருங்க. தெரியுதா? தண்ணி இருந்தாலும் வச்சிருந்து நனைச்சு உண்டை பிடிச்சி அதுல வந்து அப்படி பண்ணுவாங்க. டேஸ்ட் வந்து நம்ம அந்த தண்ணி கீழே ஊத்திடக்கூடாது. திருப்பி நம்ம இதை வந்து என்ன பண்ணணும், இது ஒரு வேளை கிடையாது. இதை திருப்பி 3 நாள் நம்ம வந்து திருப்பி வந்து இதை கொஞ்சம் காய விளக்கெண்ணெய் தொட்டு பிடிக்கணும். இந்த அளவு போதும் தானுங்க. ஃபர்ஸ்ட் பிள்ளையார் பிடிச்சிட்டு நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார் பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு இதுல ஒரு அருகம்புல் வச்சுக்கணும். பிள்ளையாரப்பா மிளகாய் 2 வைக்குவாங்க. மிளகாய் 2 வைக்கணும். சரி, அருகம்புல் எடுத்துட்டு வந்துடுறீங்களா? சரி, அருகம்புல் எடுத்துட்டு வாங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி உதறிட்டு எடுத்துட்டு வாங்க. சரி. அருகம்புல் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம இப்போ குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி இன்னும் இருக்க காய பார்த்தீங்கன்னா சின்னதாகும். நம்ம எந்த சைஸ் வேணாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம அப்படியே லேட் ஆகும். சின்னதாக கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்குவேன். அப்புறம் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து உதுத்து விட்டு கொஞ்சமாக திருப்பி விளக்கெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு திருப்பி பிடிச்சி வைக்கணும். இது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மெனக்கட்டு நம்ம கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷம், எனக்குலாம் இது 1.5 வருஷத்துக்கு பக்கமே வந்துடும். சட்னி அரைச்சு கொடுத்தேன் தெரியுங்களா? ஒரே டைம் தான் செஞ்சோம். அது ஆனால் ஹர்னிக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. ஆனால் கீரை குழம்புல எல்லாம் போட்டால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். கீரை குழம்பு வடகம் போட்டு தாளிச்சாதான் டேஸ்ட்டு. வச்சுட்டு அது சாதம் கொஞ்சம் குறைவா இருக்கணும். பச்சரிசி சாதம் ஹர்னிக்கு இந்த மாதிரி அவளுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி சாப்பாடுலாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். வடகம் போட்டு இப்ப இது வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வரும்போதே அப்படின்ட்டு வருவா. அவளுக்கு பிடிக்கும். இந்த வடகம் வாசம் ரொம்ப பிடிக்கும். வீடு பூரா வாசம் தான். ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 2 தாம்பலம் பிடிக்கும். இன்னும் காய பாத்தீங்கன்னா ஒரே தாம்பலத்துக்கு வந்து வந்துரும். போத விட இன்னொரு தாம்பலத்தில் வச்சுக்கலாம் விட கொஞ்சம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நல்லா கொஞ்சம் காயிட்டு கொஞ்சம் பரவலா வச்சுக்கலாம். இப்போ வெயில்ல வச்சிடலாம். நல்லா வெயில் அடிச்சு நல்லா காயிடும். ஓகே, முடிஞ்சது ஒரு வழியா முடிஞ்சது. எங்க அப்பா எந்த பேய் காத்து கருப்பு எதுவும் வராது. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. சரி, பக்கத்துலயே வச்சிருக்க. கடப்பாறை பேசாம கொண்டு வந்து வச்சிட வேண்டியதானே? போதுமா? சரி. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து காய வச்சுருந்தோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காஞ்சிருக்கு. இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருக்கா பார்த்திங்கன்னா, இது வந்து நல்லா இப்போ காஞ்சிருக்கு. அடியிலலாம் ஈரமாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி இதை வந்து உதுத்து விட்டுட்டு கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி நம்ம வந்து வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா திருப்பி வந்து உதுத்து விட்டுக்கலாம். உதுத்து விட்டுட்டு இது போல் நல்லா உதுத்து விட்டுட்டு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா நல்லா முதல் நாளே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா உருண்டையும் ஒரு தாம்பலத்தில் போட்டு நல்லா உதுத்து விட்டுட்டு விளக்கெண்ணெய் வந்து ஒரு 50 விளக்கெண்ணையும் ஊற்றி நல்லா திருப்பி நம்ம ஃபஸ்ட் நாள் எப்படி பிசைஞ்சோமோ அதே போல் பார்த்திங்கன்னா நல்லா வந்து விளக்கெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அதுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ துளி கூட பார்த்திங்கன்னா தண்ணியே வந்து இல்லை.
பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது பாருங்கள், நல்லா ட்ரையாக ஓரளவுக்கு நல்லா அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டிருச்சு. ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சதன்னு இருந்துச்சு. இப்போ 2வது நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வரன்னு வந்து இருக்குது. எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து திருப்பி பிசைஞ்சு நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம வந்து ஃபஸ்ட் நாள் எப்படி வச்சோமோ அதே போலேயே நம்ம வந்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் இதே போல் வந்து ஒரு 3 நாள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கெண்ணெயை ஊற்றி நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வந்து வைக்கணும். இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி உதுத்து விட்டு நம்ம வந்து உருண்டை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வந்து வராது. ஒரு 3 நாள் இந்த மாதிரி வந்து பண்ணினா போதும். இதுதாங்க கொஞ்சம் வேலையே. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம அந்த உருண்டையை தூக்கி வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா சூப்பராக வந்து வடகம் வந்து ரெடி ஆயிருங்க. பாருங்கள் இப்போ வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்குது, இப்போ தாம்பாளம் வந்து கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு 2 தாம்பாளம் ஃபுல்லாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தாம்பாளத்தில் ஒன்று வச்சேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 தாம்பாளமே வந்து ஃபுல்லாகிருச்சுங்க. வெங்காயம் வடகம் காய 2 தாம்பலம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 தாம்பலமாக வந்து ஆயிடுச்சுங்க. ஏன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா சுருங்கி போயிருமா, 1 தாம்பலமே வந்து சரியாக போயிருச்சுங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 20 நாள் நல்லா காய வச்சேன். நல்லா சூப்பராக நல்லா காய வைக்கவும் நல்லா மொறுன்னு நல்லா காஞ்சிருச்சுங்க அடிக்கிற வெயிலுக்கு. இதை வந்து எப்படி காஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கணும்னா இதை வந்து நல்லா ஒரு உருண்டை எடுத்து புட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி உள்ள ஈரப்பதமே இருக்கக்கூடாதுங்க. அது வந்து எண்ணெய் தான் நம்மளுக்கு வந்து தெரியணும், ஈரப்பதம் இருக்கவே கூடாது. இப்போ பாருங்கள் வெங்காயம் வடகம் எந்த அளவுக்கு நல்லா நீங்கள் அப்படி கையில் அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். பாருங்கள் நல்லா சூப்பராக வெங்காய வடகம் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் வந்து மாறிடுச்சு. இருக்க பார்த்தீங்கன்னா நாள் பட பார்த்தீங்கன்னா வெங்காய வடகம் அப்படியே கொஞ்சம் கலர் மாறிடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த மாதிரி பூச்சி வைக்காமல் இருக்கிறதுக்கு வண்டு வைக்காமல் இருக்கிறதுக்கு இதுதாங்க மெயின். பாருங்க உள்ள எப்படி காஞ்சிருக்குது பாருங்க. உள்ள ஈரப்பதமே வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் வந்து கெட்டு போகாது. அதே போல் இதுவும் வந்து பாருங்க நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ காய வச்சு எடுத்து வைக்கிறோமோ அவ்வளோ ஜாடியில் கூட நம்ம வந்து போட்டு இதை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மிளகாவை என்ன பண்ணுவேன், நான் அதோடய போட்டு வச்சுருவேன். தனியால் எடுத்து போட மாட்டேன். இந்த மிளகாலாம் அப்படியே அதிலே வந்து போட்டு வச்சுக்கிட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம தாளிக்கு இந்த வடகம் காய வைக்கும் போது மிளகா அதுக்கப்புறம் அருகம்புல் இரும்பு துண்டு இதெல்லாம் எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா கந்திஷ்டி படக்கூடாது அப்படின்றதுக்காகங்க. இது வந்து நம்ம முன்னோர்கள் பாரம்பரிய பழக்கம் அப்படியே தொடர்ந்துட்டு வருது. எங்கள் மாமியார் அப்படி செய்வாங்க. அவங்கள பார்த்துட்டு நானும் அப்படியே வந்து செய்கிறேங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் உண்மையாலுமே காத்து கருப்பு பேயெல்லாம் இந்த வடகத்துக்காக வருமா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுலாம் தெரியாதுங்க. ஆனால் கந்திஷ்டி படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது வந்து வைப்பாங்கங்க. அதையே நானும் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வந்து தாலி படக்கத்தை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.